ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பே டு யூஎஸில் எப்படி நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் விட்ராவல் கொடுக்கும்போது கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் விட்ராவல் கரெக்டாக வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, மெயின் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டைப்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவிங் கரண்ட் அக்கௌண்ட்னு காட்டும். மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் சேவிங் அக்கௌண்ட் தான் வச்சுருப்போம். ஸோ சேவிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. எல்லாமே உங்கள் பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன் நம்பரும் கரெக்டாக கொடுக்கணும். கம்பல்சரி நம்ம வந்து பேன் கார்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேங்க் ப்ரூஃப்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்புக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டுமே நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது இந்த பேங்க் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல ஒரு சில பேர் வந்து பேங்க் பாஸ்புக் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எதுக்கு கேட்குறாங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ஆன்லைன் பேங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அந்த மாதிரி. ஒரு சில பேர்கிட்ட பாஸ்புக் இல்லாமல் இருக்கலாம். அப்படி உங்ககிட்ட பாஸ்புக் இல்லை, பேங்க் பாஸ்புக் இல்லை அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு பதில் உங்களுடைய ஆதாரை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லை பேங்க் பாஸ்புக் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் கேஒய்சி எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இது 1 or 2 டேஸில் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிரும். இது பெண்டிங்கில் இருக்கும் பொழுது நீங்கள் விட்ராவல் கொடுக்க முடியாது. கேஒய்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் விட்ராவல் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாருங்கள் கேஒய்சி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமேல் நான் வந்து விட்ராவல் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் விட்ராவல் கொடுத்து எனக்கு விட்ராவலும் ரிசீவ் ஆயிடுச்சு. இதோட ரிசீவ் ஆன அடுத்த செகண்டே என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.